அன்பானவர்களே, டேட் டைம் நிகழ்ச்சியிலே இந்த முறை சங்கீதம் 31 உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். தமிழ் பைபிளில் 687 பக்கம். திருப்பிக்கிறீங்களா? உங்கள் பைபிளோடு வந்திருக்கீங்களா? இந்த நிகழ்ச்சியை உங்கள் பைபிளை வச்சுட்டே தான் நீங்கள் பார்க்கணும். ஒருவேளை உங்கள் பைபிள் கொண்டு வர முடியாத பட்சத்தில் பைபிள் பேஜை நீங்கள் பார்க்குறீங்க, நல்லா கவனமாக பார்க்கணும். இது ஏதோ ஒரு வேடிக்கை மாதிரி, பொழுதுபோக்கு மாதிரி இல்லை. இது கற்றுக்கொள்வது. ஒரு டாக்டர் ஒரு காரியத்தை 5 முறை செய்யுங்கன்னா அதேபடி செய்கிறோம். சுடுதண்ணி தான் குடிக்கணும்னா ஐஸ் பிரியமாக தான் சாப்பிட மாட்டோம். இதுக்கு பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது. இந்த நிகழ்ச்சி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ரோக்ராம். வழிமுறைகளை குறிப்பாக தெளிவாக சொல்லி செய்ய வைக்கிற ஒரு நிகழ்ச்சி. தயவுசெய்து நீங்கள் அதன்படி பழகிக்கொள்ளுங்கள். இந்த 31ஆம் சங்கீதத்தின் பின்னணி, தாவீது நெருக்கத்தில் இருக்கிறார். அவரை ஒடுக்கினார்கள், அவருடைய பெயரை தூற்றினார்கள், நிந்தை அருக்களிப்பவர்களுக்கு வந்தது. இந்த சமயத்தில் தேவனை நோக்கி பார்த்து இந்த உணர்ச்சிகளெல்லாம் அவரிடத்திலே சொல்லி அவரிடமிருந்து கிடைத்த கிருபையினாலே எழுதி வைத்த பாடல்தான் சங்கீதம் 31. இது கொஞ்சம் நீளமாக தெரியுது, பார்த்தா 24 வசனங்கள் இருக்கின்றன. இது எப்படி படிக்கிறதுன்னு 3 நிகழ்ச்சியில் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி 4வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், என், என்னை, எனக்கு, நான், அப்புறம் உமது, உம்முடைய, உமக்கு, உம்மை, இது தேவனை குறிக்கிற வார்த்தைகள் ஏறக்குறைய 17 முறை வருது. சத்துருக்கள், துன்மார்க்கர், அந்த மாதிரி வார்த்தைகளை பார்க்குறோம். நம்பி இருக்கிறேன் 4 முறை வருது. 1, 6, 14, 19 நம்பிக்கையை சார்ந்த வார்த்தை. 31, 17 கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன். 22 பாருங்க, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டேன். 17 பக்கத்தில் 22 எழுதிக்கலாம், 22 பக்கத்தில் 17 எழுதிக்கலாம். இதுதான் சங்கீதத்தை நம்ம படிக்கலாம். நோக்கி கூப்பிடுது. I cried unto the Lord, I called unto the Lord. ரொம்ப ஆபத்தில் இருந்தோன்னா சத்தமாக கூப்பிடுவோம், ஐயை நீட்டி சொல்லுவோம், ஏதாவது ஒரு அடையாளத்தை காண்பிப்போம். நம்முடைய ஜெபத்தில் நம்முடைய உணர்ச்சிகள் ரொம்ப காயமடைந்து ஒரு டெஸ்பரேஷன், ஒரு அவசர ஆத்திரத்தில் இருக்கும்போது தேவன்கிட்ட சத்தமாக ஜெபம் பண்ணலாம், அவரோட கத்தி ஜெபம் பண்ணலாம். அது ரொம்ப பொருத்தமான சரியான ஜெபந்தான். ஆனால் அது ஆண்டவர் கேட்குறாரு. அதான் நம்ம பார்க்குறோம். இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம், ஏறக்குறைய இந்த சங்கீதத்தில் 24ஆம் வசனமும் சங்கீதம் 27:14 ஒரே மாதிரி. என்ன பண்ணலாம்? 24 பக்கத்தில் 27:14 எழுதிக்கலாம். 27 சங்கீதத்தின் கடைசி வார்த்தை 14, 31:24 எழுதிக்கலாம். இதுக்கு கன்கார்டன்ஸ், ஒத்து பார்க்கறது, கிராஸ் ரெஃபரன்ஸ் நீங்களா செய்யலாம். அது எழுதிட்டு அப்புறம் ரெண்டையும் ஒரே இடத்துல எழுதி பார்க்கலாம். ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க 2 வசனங்களையும் கொஞ்ச நேரம் அப்படியே பார்க்கலாம். தேவன் என்று 4வது வசனத்திலையும் 14வது வசனத்திலையும் இருக்கு. 4 பக்கத்தில் 14 எழுதிக்கலாம், 14 பக்கத்தில் 4 எழுதிக்கலாம். நிறைய உணர்ச்சிகளை பற்றி நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. அதனுடைய லிஸ்ட்டு பாருங்க. அந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். அதை வைத்து உங்களுடைய பைபிள்லேயே குறிச்சிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட கலரில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா கையை பற்றி இருக்கு. கை, விரல்கள், கரம், அந்த மாதிரி வார்த்தைகள். இப்போ பார்ப்போம், நம்ம கவனமாக பார்ப்போம். 5வது வசனத்தை என் கூட சேர்ந்து பார்க்குறீங்களா? உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். முதல் முறையாக கைவிடும். பக்கத்தில் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த வசனத்தை தான் ஆண்டவராய் இயேசு சிலுவையில் தொங்கும்போது கடைசியாக சொன்ன வாக்கியத்தில் சொல்கிறார். இந்த வசனத்தை யோசித்து பாருங்களேன். நம்முடைய ஆண்டவர் சிலுவை தொங்கும்போது, மரிக்கும்போது கடைசியாக சொன்ன வார்த்தை பைபிள் வார்த்தை, தேவனுடைய வார்த்தையிலேருந்து ஒரு வாக்கியத்தை சொல்கிறார். ஏன்னா யூத சிறுவர்களுக்கு இதை சொல்லிக் கொடுப்பாங்க. தூங்குவதற்கு முன்னால் வாக்கியத்தை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று. இந்த பழக்கத்தை உங்களுக்காக, எனக்காக, நமக்காக, எல்லாருக்காகவும் சிலுவையிலே பாடுபட்டு மரிப்பதற்கு முன்னால இயேசு சொன்ன கடைசி வாக்கியம் இந்த சங்கீதத்தில் இருக்கு. என்ன பண்ண? ஒரு ரெட் கலர் பென்சிலில் ஒரு கிராஸ், அதுக்கு பக்கத்தில் கீழே லெஃப்டில் 7 அப்படின்னு எழுதிக்கலாம். 7வது வார்த்தை. இங்கே கையை பற்றி பார்க்க, உமது கையில், பிதாவின் கையில்
என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று ஆண்டவராய் இயேசு சொன்னார். 8 பாருங்களேன், 8 பக்கத்தில் கையிலுக்கு மேலே 2ன்னு எழுதிக்கலாம். அது என்னன்னா, சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். அங்க 2, பிதாவின் கை, தேவனின் கை, 2வது சத்ருவின் கை, கையில ஒப்புக்கூடாம என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. 15வது வசனத்தை பாருங்க. 15வது வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இந்த 4வது நிகழ்ச்சி தான் இதை கவனிக்கிறோம். கூட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்தலின் கைக்கும் என்னை தப்புவியும். ஜெபத்தில் பாருங்க, அருமையான சத்தியம் இருக்கு. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, கை கரம். இந்த இடத்துல ஒரே வசனத்துல ஒன்று உமது கரம், 2வது சத்துருக்களின் கை, 3வது துன்பப்படுத்துகிற கை. 5 முறை ஒரு கையில் 5 விரல் இருக்கு. இந்த சங்கீதத்தில் 5 முறை கரம், கை என்ற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். இது ஒரு அருமையான கருத்து. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. அடிக்கடி நம்ம யோசிக்கலாம், நம்முடைய காலங்கள் மற்றொருடத்தில் இல்லை, நம்முடைய காலங்கள் நம்மிடத்தில் இல்லை. நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கு. அவருடைய உள்ளங்கையில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய கரத்தினால் நம்மை தப்பு வைத்திருக்கிறார். அவருடைய கரத்தினால் நம்மை மூடுகிறார். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்தின கைக்கும் என்னை தப்புவியும். இந்த சங்கீதம் ஹார்ட் அண்ட் ஹேண்ட், அதாவது இருதயம் உள்ளத்தில் இருக்கிறதையும் சொல்றாரு. ஹேண்ட், தேவனுடைய ஹேண்ட் ஆஃப் காட், ஹேண்ட் ஆஃப் எனிமீஸ், ஹேண்ட் ஆஃப் விக்கெட், அதை பற்றி தாவீது பேசுறார். 19, 20 அது ஒரு இரட்டை வசனங்கள். அதுல தேவன் தம்மை நம்புவதற்கு செய்யும் நன்மையும், 20ல் எப்படி ஆண்டவர் ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். அந்த இடத்துல 27:5 எழுதிக்கலாம். 27:5 பக்கத்தில் 31:20 எழுதிக்கலாம். அதே போல கடைசி 2 வசனங்களில் என்ன கவனிக்கிறோம்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். இந்த இடத்துல அந்த சங்கீதத்தில் தேவனோட பேசுனது இருக்கு. கடைசி 2 வசனங்களில் மற்றவங்ககிட்ட பேசுறது இருக்கு. அவர்கிட்ட பேசுகிற மாதிரி வசனத்தை பார்க்கலாம், மற்றவங்ககிட்ட சொல்கிற மாதிரி வசனத்தை பார்க்கலாம். இங்கே மற்றவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ வேதனை இருந்தது, கர்த்தர்கிட்ட கேட்டேன், அவர் என்னை தப்பு வைக்கிறார். நம்ம தம்மை நம்புகிறவர்களே, அது 3வது. உனக்கு பயந்தவர்கள், உண்மை நம்புகிறவர்கள், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். இதுக்கு இடையில ஒரு நல்ல வார்த்தை இருக்கு. உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். உண்மையானவர் மேல பாருங்க, 18ல் நீதிமான், நீதிமான் பக்கத்துல 23 எழுதிக்கலாம். உண்மையானவனுக்கு லெஃப்ட்ல 18 எழுதிக்கலாம். நீதிமான் உண்மையானவன். உண்மையானவனை பற்றி, நீதிமானை பற்றி, உத்தமனை பற்றி நிறைய இடத்துல வருது. இந்த 2 வார்த்தைகளும் முக்கியமான வார்த்தைகள். நீதிமொழிகளில் இதே போல நிறைய வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியும். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இருதயம் பாரமாய் விடலாம், தோய்ந்து போய் விடலாம். உங்கள் ஹார்ட் மசில் வீக் ஆயிடுச்சு, 20% தான் அவுட்புட் அப்படின்னு டாக்டர்ஸ், கார்டியாலஜி சொல்லுவாங்க. ரொம்ப டயர்டாயிடுச்சு, 18% தான் வேலை செய்யுது. இதே போல் ஆவிக்குரிய இருதயமும் ஆகிவிடலாம். ஆனால் வாக்குத்தத்தம் என்னது? அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். 20% தான் அதில் வலிமை, பலன் இருக்கிறது. ஆண்டவர் ஸ்திரப்படுத்தும் போது அது மீண்டுமா 80-90%, அத்தனை ஆண்டுகள் ஓடி இருந்தாலும், பாதிக்கப்பட்டிருந்தாலும், அதாவது இரத்த குறைவு இருந்தாலும், இரத்த ஓட்டம் சரியா இருந்தாலும், கர்த்தர் இருதயத்தை என்ன பண்ணுவார்? ஸ்திரப்படுத்துவார். எபிரேயர் 13:9 கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க, உடனடியாக அந்த ஹார்ட் அட்டாக், அந்த கட்டி அடைப்பு கரைந்து போயிடுது. பைபாஸ் பண்ணுறாங்க, மீண்டுமா ஸ்டெபிலைஸ் ஆகுது, ஸ்டென்ட் வைக்கிறாங்க. இங்கே கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது, வசனத்தினால் இருதயம் பலப்படுகிறது நல்லது.
கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் நல்லவர். சங்கீதத்தை பல முறை வாசித்து பாருங்க. யாருக்காவது வாசித்து காண்பீங்க, பிள்ளைகளோடு சேர்ந்து வாசிங்க. படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு இந்த சங்கீதத்தை வாசித்து விளக்கி சொல்ல வச்சு சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் திட்டமானதோடு இருக்க விரும்புகிறார். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். பரிசுத்தமுள்ள பிதாவை, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக, அனலும் ஆவியும் ஜீவனும் உள்ள வார்த்தைகளுக்காக, வெளிச்சமான வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேவ பிரசன்னம் இன்றைக்கு அருளப்படட்டும். மக்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். இயேசு போதும் எனக்கு, அழியும் உலகினிலே வேறு ஒன்றும் நாடேன். இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு, அழியும் உலகினிலே வேறு ஒன்றும் நாடேன். இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு. கண்கள் காணும் பூமியிலே யாவும் நிலைப்பதில்லை. அழியா ஒன்று தருவார் என்று இயேசுவை நாடுவேன். கண்கள் காணும் பூமியிலே யாவும் நிலைப்பதில்லை. அழியா ஒன்று தருவார் என்று இயேசுவை நாடுவேன். இயேசு போதும் எனக்கு, அழியும் உலகினிலே வேறு ஒன்றும் நாடேன். இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு. உள்ளம் மாறும், நட்பும் மறையும், உறவும் நிலைப்பதில்லை. மாற ஒன்று நிலைப்பதுண்டு, பெற்றுக்கொள்ள வந்தேன். உள்ளம் மாறும், நட்பும் மறையும், உறவும் நிலைப்பதில்லை. மாற ஒன்று நிலைப்பதுண்டு, பெற்றுக்கொள்ள வந்தேன். இயேசு போதும் எனக்கு, அழியும் உலகினிலே வேறு ஒன்றும் நாடேன். இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு. காடும் வீடும் சீரும் சிறப்பும் கூட வருவதில்லை. ஒன்றை ஒன்று வருவதுண்டு, இயேசுவின் அன்பு. காடும் வீடும் சீரும் சிறப்பும் கூட வருவதில்லை. ஒன்றை ஒன்று வருவதுண்டு, இயேசுவின் அன்பு. இயேசு போதும் எனக்கு, அழியும் உலகினிலே வேறு ஒன்றும் நாடேன். இயேசு போதும் எனக்கு,